கர்த்தாவே அவர்களோடு கூட இருந்து அவங்களுடைய வாக்கியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி நாங்கள் அதை பின்பற்றி நடக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த காலை நேரத்தை ஆசீர்வதியும் எங்கள் தகப்பனே. அன்று பின்று மாறாத தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் இன்று நடக்க போகிற எல்லாவற்றையும் ஒரு கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. ஆமேன். ஆமேன்.
சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே வீர பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். மீண்டுமாக நம்ம தேவ கிருபை என்றுள்ளது என்ற பாடலை பாடுவோம். கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். பாட்டும் மடிந்திடாமல் காத்ததாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் காத்ததாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். கஷ்டங்கள் வந்தம் பாரினிலவரின் பாதையில் ஒளியாய், காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினிலவரின் பாதையில் ஒளியாய், என்னை நடத்தினார் அவர் அல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, என்னை நடத்தினார் அவர் அல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். எல்லாருக்கும் காலை வணக்கம். உங்களை அனைவரும் இந்த காலையில இடத்துல பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த காணொலி நம்ம ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதற்காக மிக்க நன்றி. ஸோ நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நார்மல் நம்ம சனிக்கிழமை வருது இல்லை வெள்ளிக்கிழமை வருதுன்னா அப்போ நமக்கு நம்மளுடைய மனதுக்கு வர்றது ஞாயிற்றுக்கிழமை முன்னாடிலாம் அடிச்சு பிடிச்சு கிளம்பி ஓடுவோம், எங்க போகணும், ஐயோ காலையில எந்திக்கணும் 9 o'clock. ஆனா இப்ப லாக்டவுன் ஒருத்தர் நேர்ல பார்க்க முடியலனாலும்
நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம வந்து வீட்டுல இருந்த மாதிரி ரொம்ப ரஷ் பண்ணாம கிளம்பி ஈஸியா நம்ம சர்வீஸ்க்காக உட்கார்ந்துருக்கோம்னு நான் நம்புறேன். ஸோ உங்கள் அனைவரையும் நான் இந்திய கிறிஸ்தவ சபை சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆமென். ஸோ நம்ம இந்த காலை வேளையில உங்களுக்காக சில வசனங்கள் நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 1 வாசிக்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இழுவிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த 3 வசனத்தை அதாவது நேற்று வந்து நாங்க பாத்தீங்கன்னா அந்த தண்ணீருக்கு பக்கமா போனோம். ஒரு சின்ன போட்ல போலாம். அப்ப பார்க்கும்போது அந்த இடத்துல இடையில அங்கங்க 2-3 மரங்கள் தண்ணிக்கு நடுவுலே இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப பெரிய மரமா இருந்துச்சு, இலையில இருந்துச்சு. ஸோ அது அந்த இதை பார்க்கும்போது எனக்கு அந்த சில இந்த வசனம் டக்கு ஞாபகம் இருந்துச்சு. இலையுறாது இருக்கிற மனத்தை போல் இருப்பான் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரு. ஸோ இங்க வந்து எப்படி எந்த அளவுக்கு இந்த உண்மையிலேயே அந்த வசனம் வந்து உண்மையிலேயே கரெக்டா தான் இருக்கு அப்படின்ட்டு என்னால வந்து அதை நினைச்சு பார்க்க முடிஞ்சு. நான் அதை என்னை அறியாமல அதை பார்க்கும்போது அந்த வசனம் சொன்னேன், இலையுறாது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்துல எதுக்கு நான் இப்ப சொல்ல வரேன்னா, நம்ம உண்மையிலேயே நம்ம அந்த மரம் ஏன் அப்படி அந்த இடத்துல போட்டிருக்கு, இளையராது இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னா, அந்த மரத்துக்கு மெயினான தேவை வந்து என்னன்னா அந்த தண்ணி. ஸோ அந்த தண்ணி இருக்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறதுனால எப்பவுமே அந்த தண்ணி கிடைக்கிறதுனால தான். ஸோ அதே மாதிரி இயேசு என்ன சொல்ற, இரவும் பகலும் வேறு தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன் அப்படின்னும் போது, நம்ம அவருடைய வசனத்தை நம்ம படிக்கிறவங்களாகவும் நம்ம அதை வந்து அனுதினமும் நான் செய்யறவங்களா இருக்கும் பொழுது இரவு பகலும் எப்படி பண்ண முடியும் நிறைய நேரம் யோசிப்போம். ஆனா இரவு பகலும் நம்மளால தியானம் பண்ண முடியாது. ஆனா நம்ம எப்ப படிச்சோம் தியானம் பண்றது நிறைய நேரம் நினைச்சுக்கோங்க, எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருக்குதோ அப்படின்னு. தியானம் பண்றது அப்படின்னா அந்த நேற்று அந்த குரங்க பாத்துங்க. குரங்கு வந்து என்னன்னா சாப்பாடு கிடைக்கும் போது கடை 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 சாப்பிட்டு தீக்கி இடத்துல ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கு. அதுக்கப்புறமா பொறுமையா எடுத்ததுல எது நல்லது எது இதுன்னு பார்த்து சாப்பிட. ஸோ அது மாதிரி நம்ம காலையில படிக்கிற வசனங்களோ இல்ல நைட் படிக்கிற வசனங்களோ நமக்கு நம்ம வெளியே போகும்போதோ வரும்பொழுதோ வேலை செய்யும் போதோ சாப்பிடும் போதோ நம்ம மறுபடியும் ரீகால் நம்ம மைண்ட்ல நம்ம திருப்பி திங்க் பண்ணும்போது அதை நம்ம இது பண்றது அப்படின்றது எனக்கு அது புரிய வந்துச்சு. ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த ஞாயிறு காலையில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க எல்லாரையும் பாக்குறது இல்ல. கண்டிப்பா நீங்க எல்லாருமே உங்களுடைய முழு இருதயத்தை குறித்து இந்த இடத்துல தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி கேட்கிறேன். நமக்கு நம்ம ஜேம்ஸ் பிரதர் வந்து இன்னைக்கு நம்ம செய்தி கொடுக்க போறாங்க. இன்னும் அதிகமா நம்ம எப்படி அந்த வசனங்களை நம்ம அதிகமா நமக்குள்ள கொண்டு வரலாம், எப்படி நம்ம இது பண்ணலாம்னு எபேசியர் புத்தகத்துல நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதுல இருந்து அவங்க நம்ம கண்டிப்பா நமக்காக ஷேர் பண்ணுவாங்க. எல்லாரும் உங்களுடைய முழு இருதயத்தை திறந்து கேட்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்றேன். இப்பொழுது கூட நம்ம ஜெபத்தோட இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். அன்பு மகா இருக்கும் பிரச்சனை தகப்பனே, இந்த அற்புதமான நேரத்துக்கு அவனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். ராஜா நீ நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனே. எங்களுக்காக மறுத்து அதற்காக நன்றி சொல்கிறோம். இப்பொழுது கூட ராஜா நீர் எங்களோடு இருந்து தகப்பனே இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவரை உங்களுடைய பிரச்சனை இருக்கும் அதை கேட்கும் தகப்பனே. நீரை பொறுப்படுத்துங்க, வழிநடத்துங்க. துதிகன மயமேல முக்கிய மாட்டவரை எங்களுக்காக மறுத்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாததும் ஆகிய இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமா நம்ம ஒரு பாடல் பாடலாம். ஜேம்ஸ் பிரதர் நமக்கு செய்தி கொடுப்பதற்கு முன்பாக பாடலின் பாவங்கள் போக்கவே என்ற பாடல். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் கிடைக்கவே சிலுவையை சொன்னாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. Suve,
உள்ளத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசையை கேட்கவில்லை, அந்தஸ்து கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. Amen. Hello. Oh, yeah, James, brother. Hello. Yes, bro, over to you. Can you just இன்றைக்கு எபிசியர் இன்றைக்கு எபிசியர் 2வது அதிகாரம் 11 இருந்து நாம் படிக்க போறோம். ஆமென். நம்ம மத்தியில டொமினிக் பிரதர் இருக்கிறார். அவர் இந்த வசனத்தை படிக்க போறோம். எந்த தலைப்புல இருந்து நாம் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த புஸ்தகம் எதை பத்தி குறிக்கிறது ஸ்லைட்ல சொல்லி இருக்குது. பிரிவை அழித்து அமைதியை மீட்டெடுப்பதற்காக தான் இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆமென். பவுல் இந்த எபேசியர் சபையில எழுதின நேரத்துல சில பிரிவினைகள் சபைக்குள்ள இருந்ததை நாம் பார்க்க பிரிவினைகள் இருந்தது. அந்நிய ஜாதியார்களுக்கும் யூதர்களுக்கும் சில பிரிவினைகள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். எப்படியாக அழிக்க வேண்டும் அப்படின்னுட்டு பவுலானவர் சில அறிவுரைகளை எபேசியர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். இல்லாதபடிக்கு இயேசுவின் மூலியமாக எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கடவுளை ஆராதிக்க முடியும், கடவுளை பின்பற்ற முடியும். அந்த ஒரு தலைப்புல இந்த ஒரு விஷயத்தை நமக்கு பவுலானவர் தெளிவாக இந்த வசனங்கள் மூலியமாக நமக்கு தெரிவிக்கிறார். ஆமென். சோ இந்த நேரத்துல படிப்பார். ஆமென். வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 11 முதல் 22 முடிய. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களாய் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டு திருத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திருத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்து உங்களுக்கும் சமீபமாய் இருந்து அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு திருத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும்
ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். ஆமென். ஓகே, thank you brother. ஓகே, சோ சகோதர சகோதரிகளே, இங்க நாம் பார்க்கிறோம் ஓகே எப்படியாக பிரிவை அழைத்து அமைதியை மீட்பதற்கு பவுலானவர் இந்த பரிசுத்தாவின் மூலியமாக எபேசிய சபைக்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஓகே, கிறிஸ்துவில் நான் கடவுளின் தலை சிறந்த படைப்பு, God's masterpiece. ஓகே, சோ இந்த பிரிவினைகள் பத்தி பவுலானவர் பேசுவதற்கு முன்பாக நாம் 10வது வசனத்துல எபேசியர் 10வது வசனம் போன வாரம் படித்தது போல என்ன கூறி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, கைவேலைகளாக இருக்கிறோம். ஓகே, நல்ல செயல்களை செய்வதற்காக கிறிஸ்து இயேசு படைக்கப்பட்டோம். அதை நாம் செய்ய கடவுள் முன்கூட்டியே தயார் செய்தார். ஓகே, சோ நம்ம அனைவருமே தேவனானவர் அவருடைய கைகளினால் நம்மை உருவாக்கி, எதற்காக நம்மை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கும் பொழுது, தலை சிறந்த படைப்பாக நம்மை செய்து அவருடைய கைவேலைகள் மூலியமாக நம்மை படைத்து அவருக்கு நற்காரியங்களை செய்வதற்காக தான் நம்மை படைத்தார். ஆமென். சோ அவருடைய முழு நோக்கமே அதுதான் இருந்தது. இன்றைக்கு நாம் எப்படி கடவுளின் தலை சிறந்த படைப்பாக ஆனோம் அப்படின்ற தலைப்புல 3 விஷயங்களை நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆமென். என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, ஓகே எப்படியாக நாம் கடவுளுக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக இருக்க முடியும், எப்படியாக கடவுள் நடக்க முடியும் அப்படின்னுட்டு நாம் ஆலோசிக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணத்தில் வருவது 3 காரியங்கள். ஓகே, ஒன்று நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆமென். ஓகே, நாம் எப்படியாக தலை சிறந்த ஒரு நபர்களாக தேவனார் நம்மை தேர்ந்தெடுத்தார். ஆனால் அதுக்கு முன்பாக நாம் எங்கிருந்து வந்தோம், ரிமெம்பர் வேர் யூ கம் ஃப்ரம், அந்த ஒரு தலைப்புல இன்னைக்கு நாம் முதலாவது தலைப்பை நாம் பார்க்க போறோம். ஆமென். அதுல நம்ம பார்க்கும் பொழுது வசனம் ஓகே மறுபடியும் பிரதர் படிக்க விருப்ப 11 இருந்து 12 முடிய என்ன வசனம் இங்க கூறுகிறது? பதினொன்றிலிருந்து 12 முடிய. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தின் கையினாலே இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு எல்லார்களும் இவ்வுலகத்தில் தேவன் அட்டமான ஒரு நபர்களா நாம் இருந்தோம். கிறிஸ்துவில் இருந்து பிரிந்த ஒரு நபர்களாக நாம் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஓகே, 5 விஷயங்களை இந்த ஒரு 2 வசனத்துல கூறுகிறது. ஓகே, கிறிஸ்துவர்களை பிரிந்து நாம் இருந்தோம். நாம் இஸ்ரேல் குடியுரிமையில் இல்லாத இருந்தோம். ஓகே, நமக்கு வாக்கு தத்துவமே தேவனார்
நபரா இருந்தார். சில விஷயங்கள் நாம கொள்ளும் பொழுது தேவனுக்கு நன்றி கடனான ஒரு நமக்கு வாய்ப்பு இருக்குது சகோதர சகோதரர்களே. ஆமென். மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கிற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆமென். ஆமென். இது பற்றி நம்ம ஆழமாக படித்திருக்கோம் இல்லைங்களா? எபேசியர் 2வது அதிகாரத்துல 1-3 முடிய எப்படி கிருபையினால நாம் முன்பாக சபைக்கு வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம டெஃபினட்டா நிறைய லிஸ்ட் போட்டு நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா சகோதர சகோதரிகளை? ஓகே, எப்படியாக யாருமே அன்பு செய்யாத ஒரு நபர்களா, யாரும் அன்புக்கு ஏங்கி கொண்டிருந்த ஒரு நபர்களா இருந்திருக்கலாம். ஓகே, நம்ம பாவத்தை பத்தி பாவம் வந்து அநேக பாவங்கள் மூலியமா நிரம்பி இருக்கிற ஒரு மக்களா இருந்திருக்கலாம். ஆனா சபைக்கு வரும் பொழுது எப்படியாக நம்மை தேவனானவர் தேர்ந்தெடுத்து நம்ம பாவங்களை மன்னித்து இன்னைக்கு வந்து ஒரு புதிய ஒரு நபர்களாக தேவனானவர் தேர்ந்தெடுத்துக்கிறார். சில சமயம் இந்த விஷயங்களை நாம மறக்கும் பொழுது தேவனுக்கு நன்றி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பிசாசானவன் நம்மளை தூண்டுதல் செய்வான். சகோதர சகோதரிகள், இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதை நினைவு கொள்ளுங்கள். ஓகே, ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து பெருமையா இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம எங்கிருந்து வந்தோம் அதை யோசிக்கும் பொழுது நிச்சயமாக தேவனான அந்த தாழ்வு மனப்பான்மையை நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, ஸ்லைட் 8 ப்ரோ. ரைட். இந்த படத்தை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன, உங்களுடைய உள்ளத்துல என்ன தோணுது சகோதர சகோதரிகளே? Most of them are muted, no? Right. So இந்த நபரை நாம பார்க்கும் பொழுது டெஃபினட்டா இந்த நபர் வந்து பல நாட்களாக பல வருடங்கள் Bro, unmute பண்ணிட்டு பேசுங்க please. யார் bro? Hello? Yeah, you are muted. Yeah, now you can. Yeah. So இந்த நபரை உங்களுக்கு பார்க்கும் பொழுது என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுது சகோதர சகோதரிகளே? இந்த நபர்கிட்ட நீங்க யாராவது போய் பேசு அப்படின்னு சொல்லும் போது பேச முடியுமா? டெஃபினட்டா நம்மள யாருமே உட்கார்ந்து பேச முடியாது அவர்கிட்ட. ஏன்னாக்கா அவருடைய தோற்றங்கள் அந்த மாதிரி இருக்குது. அழுக்கான நிறைந்த ஒரு நபரா இருக்கிறார். ஓகே, சோ இந்த மாதிரியான ஒரு மக்களாகத்தான் நாம் இருந்தோம். தேவனானவர் நம்ம கிட்ட வர முடியாத ஒரு விதத்துல நம்ம தள்ளப்பட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை சார்ந்த ஒரு நபர்களா இருந்திருந்தோம். நம்மளோட பாவங்கள் செய்து கொண்டு ஒரு நபர்களா இருந்தோம். தேவனானவர் நம்மிடம் பக்கத்துல வர முடியாத அளவுக்கு ஒரு பாவிகளா இருந்தோம். ஆனால் இயேசுவின் மூலியமாக இன்னைக்கு நம்மை அழைத்திருக்கிறார் சகோதர சகோதரிகள். ஆமென். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ரோ. சோ ஜஸ்ட் இமேஜின், நம்ம யோசித்து பார்க்கலாம். கிறிஸ்துவிடம் வருவதற்கு முன் உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க இப்போது சிறிது நேரம் ஒதுக்குங்கள். நீங்கள் ஆமென். ஓகே, நீங்கள் கிறிஸ்துவில் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்?
இன்னைக்கு இந்த கால வேளையில ஒரு 5 செகண்ட் எடுத்து 5-10 செகண்ட் எடுத்து யோசித்து பாருங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள் வராது இருந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்திருக்கும்? ஆமென். டெஃபினட்டா நம்ம அநேக ஒரு கட்டுரையே நம்ம எழுதலாம். கிறிஸ்துக்குள் வராத இருந்தா என்னோட வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்திருக்கும், பாவ குழியில தள்ளப்பட்டு இருக்குவேன், எனக்கு எனக்கு ரட்சிப்பு இல்லாத இருந்திருக்கும், இந்த உலகம் என்ன வெறுத்து இருக்கும், அநேக விஷயங்கள் நம்ம எழுதலாம் இல்லைங்களா? இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நாம் இருந்தோம். ஆனா தேவனானவர் நம்மை தேர்ந்தெடுத்தார். ஓகே, இன்னைக்கு நாம் யோசித்து பார்க்கலாம். முதலாவது குறிப்பு நான் சொன்னது போல நாம் எங்கிருந்து வந்தோம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, சில நேரத்துல நாம் மறந்து விடுகிறோம். என்ன பாவ குழியில இருந்து ஏசப்பா என்னை காப்பாத்தினார் மறந்துடுறோம். மறந்துட்டு நம்மளுடைய உள்ளத்துல என்ன வருதுன்னாக்கா பொறாமை, பொச்சரிப்பு, வேற ஒருத்தங்க மேல கோபம், வேற ஒருத்தங்க மேல வெறுப்பு, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்மளுடைய உள்ளத்துல வந்து விடுகிறது. ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எங்கிருந்து வந்தோம் என்ற விஷயங்களை நாம் மறந்து விடுகிறோம். பாவக்குழியில் அந்த வாசனையான நிரம்பி இருந்த ஒரு நபர்களா இருந்த நம்மை தேவனானவர் சுகந்த வாசனையாக நம்மை காப்பாற்றி இன்னைக்கு கடவுளுடைய ராஜ்யத்துல அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். சோ இன்னைக்கு நாம் யோசித்து பார்க்கலாம். இரண்டாவது குறிப்பு பார்க்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை நினைவில் கொள்ள வேண்டும். முதலாவதாக நாம் எங்கிருந்து வந்தோம் என்று நினைக்க வேண்டும். அதுதான் பேதுருவானவர் பவுலானவர் இங்க சொல்றாரு. ஓகே, ரிமெம்பர் வேர் யூ கேம் ஃப்ரம். ஓகே, நீங்க யோசித்து பாருங்க எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னுட்டு. இரண்டாவதாக நாம் இயேசுவை நினைவில் கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, ஓகே, எப்படியான நம்ம தினம் வாரந்தோறும் கம்யூனியன் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? சபையா வரும் பொழுது கம்யூனியன் எடுத்து இயேசுப்பாவை நினைச்சு அவருடைய பாடுகளை நினைச்சு நாம் திருவிருந்தில் பங்கு கொண்டு சபையில ஃபெலோஷிப் பண்ணி நம்ம போறோம் இல்லைங்களா? அதே போல நம்ம போயிட்ட பிறகு இயேசுவை நினைக்கிறோமா, இயேசுடைய பாடுகளை நினைக்கிறோமா, இயேசுடைய வசனங்களை நம்மளுடைய வாழ்க்கையில போட்டு அதை பிரகாரம் நடக்கிறோமா என்று இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டுமாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. ஓகே, சோ இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்குதான்னு பார்க்கும்பொழுது நம்ம இயேசுவை எப்ப எல்லாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது துன்பம் இருக்கும் பொழுது, துயரம் இருக்கும்போது, கண்ணீர் இருக்கும்போது, இந்த மாதிரியான நேரத்துல தான் நம் இயேசுவின் நினைவில் நம்மளுடைய உள்ளத்திற்கு வருது சகோதர சகோதரிகளே. மற்ற நேரங்களில் இயேசு நம்மளுடைய எண்ணத்திலோ, நம்மளுடைய உள்ளத்திலோ, நம்மளுடைய யோசனையில வர்றது நம்ம கம்மியாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தேவனானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக இன்னைக்கு நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்துவை நினைவில் கொள்ள வேண்டும் தினந்தோறும். ஆமென். வெறும் சபைக்கு வரும்போது மட்டும் கிடையாது, புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வர்றது மட்டும் கிடையாது. தினந்தோறும் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல இருக்க முடியும் வரைக்கும் இயேசுவை நினைவில் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. நிச்சயமாக நமக்கு தெரியும் ஆதியில எப்படியாக இந்த பாவங்கள் உருவானது. அவன் கீழ்ப்படியாமையினால இந்த பாவங்கள் மனித குலத்துக்கு வந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால அந்த நேரத்துல இருந்து தேவனானவர் தீர்க்கதரிசிகளையும் சில தலைவர்களையும் அனுப்பி தேவனிடத்தில் அந்த சமரசத்துக்காக தேவன் காத்து கொண்டிருந்தார். நமக்கு தெரியும் பழைய ஏற்பாடுல பெரிய ஒரு தலைவர் யாரு என்று சொல்லும் பொழுது மோசையை தேவனானவர் மக்களுக்காக அனுப்பினார். அவன் ஏன் என்று சொல்லும் பொழுது அந்த உறவு மறுபடியும் அவர் புதுப்பித்துக் கொள்வதற்காக. ஆனால் மோசையுடைய அந்த பயணமானது முழுமை பெறவில்லை. மோசையுடைய அந்த பயணம் பாதியிலே நிறுத்தப்பட்டது. ஓகே, தேவனுக்கும் மக்களுக்கும் அந்த தொடர்பு இன்னும் வராம இருந்தது. அதனாலதான் நாம் பார்க்கிறோம் ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை தேவனானவர் நமக்காக அனுப்பியதை நாம் பார்க்கிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் இந்த நமக்காக பாடுபட்ட, நமக்காக மரித்த, நம்மளுடைய பாவங்களுக்காக நாம் கொல்லப்பட வேண்டுமாக இருந்த, நமக்காக பாடுபட்ட இயேசுவை நாம் மனதில் நினைத்து கொள்கிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டுமா இருக்குது. இன்னைக்கு இயேசுவின் மூலியமாக இன்றைக்கு தேவனால் பரிபூர்ணமான ஒரு சமரசத்தை நமக்கும் அவருக்கும் மத்தியில அவர்
அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரோ அதை நிறைவேற்றி இருக்கிறார். ஆமென். இயேசு வந்த பிறகு முழுமையான அந்த பரிபூரண அந்த சமரசம் நடந்து விட்டது. இன்னைக்கு நம்மளுடைய மத்தியில நமக்கும் தேவனுக்கும் ஏதாவது ஒரு சமரசம் இல்லாம ஏதாவது விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? ஆமென். நம்மளுடைய ஐசாயா புஸ்தகத்துல நாம் பார்க்கும் பொழுது எப்படியாக நம்மளுடைய பாவங்கள் கடவுளுக்கும் நமக்கும் மத்தியில சுவர் எழுப்பப்பட்டு இருக்கிறது போல இருக்கிறது அப்படின்னு ஐசாயா சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக அந்த சுவர்கள் தகர்க்கப்பட்டு தேவனுக்கு அந்த உறவுகளை தேவனான இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு சகோதரி நாம் இயேசுவை நினைத்து கொண்டிருக்கிறோமா? இயேசுவை நினைத்து தேவனை போற்றுகிறோமா? தேவனுக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் யோவான் 10:10 நாம் பார்க்கிறோம். எப்படியாக ஐ ஆம் த கேட் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. நான் தான் நுழைவாயில். இயேசு கிறிஸ்துவானவர் அங்க யோவான்ல சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நுழைவாயில் என்கிற இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா? அவருடைய நுழைவாயில் மூலியமாக நாம் கடவுளுடைய ராஜ்யத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆமென். இந்த ஒரு பிக்சர்ல கூட நம்ம பார்க்கலாம் எப்படியாக இயேசு கிறிஸ்து அந்த நுழைவாயில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எப்படியாக அவரை தாண்டிதான் ஆடுகள் உள்ள போக முடியும், அவரை தாண்டிதான் ஆடுகள் வெளியே வர முடியும். அவரை தவிர்த்து வேறு ஆடுகள் வெளியே வர முடியாது. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கை கூட சகோதரர்களே, நம்ம என்ன காரியங்கள் செய்தாலும் இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். இயேசு தான் நம்மளுடைய நுழைவாயில். ஆமென். அவரை நாம் தினந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு நபர்களாக நாம் இருக்க வேண்டும் சகோதரிகளே. ஓகே, சோ இன்றைக்கு இயேசுவை நாம் நினைத்து பார்க்கலாம் தினந்தோறும். மூன்றாவது தலைப்பு, உங்களுடைய பங்கை நினைவில் கொள்ளுங்கள். ஆமென். இன்றைக்கு தேவனானவர் நம்மை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார், இயேசுவின் மூலியமாக மீட்டெடுத்தார். இதெல்லாம் நினைவு கொண்டிருக்கிறோம். ஆனால் சபைக்குள் வந்த பிறகு நம்மளுடைய பங்கு, நம்மளுடைய சேவை என்னவாக இருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டிய ஒரு நபர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அநேக பேர் என்ன நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு விட்டேன், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது, அது போதும், அவ்வளவுதான், நான் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம யோசித்து நம்மளுடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொல்லும் பொழுது சகோதரர்களே, நம்மளுடைய பங்கு என்னவாக இருக்கிறது சபையில, மினிஸ்ட்ரியில. ஓகே, சோ தேவனானவர் நமக்கு கீழே சில பேரை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓகே, அவர்களுக்கு நம்மளுடைய பங்கு என்னவாக இருக்கிறது இன்றைக்கு நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஓகே, இன்னைக்கு நம்ம லாக்டவுன் மூலியமா எல்லாமே ஆன்லைன்ல இருக்குது. இன்னைக்கு அநேக மக்கள் நமக்குன்னா அநேக மக்கள் எவ்வளவு ஒரு கண்ணீரினாலும் துக்கத்தினாலும் எவ்வளவு ஒரு கஷ்டத்தினாலும் இருக்கிறார்கள். ஆமென். நம்மளுடைய பங்கு என்னவாக இருக்கிறது இன்றைக்கு? நம்மை பற்றியே நாம் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது பிறரை பற்றி நாம் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோமா என்று நான் நினைவு கொள்ள வேண்டும் சகோதரிகளே. ஆமென். சோ இந்த நேரத்துல டெக்னாலஜி மூலியமாக கூட நம்ம அநேக விருப்பப்படுகிறேன் அப்படின்ட்டு உங்களுடைய பங்கை நீங்க ஆற்றுகிறீர்களா என்று நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது சகோதரிகளே. ஆமென். நிச்சயமாக அந்த 1947 வருஷத்துல நமக்கு அந்த இந்தியா சுதந்திரம் கிடைத்த அன்றைக்கு முதல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஆமென். ஜவஹர்லால் நேரு அந்த முதலாவது சுதந்திர பிறந்த பிறகு அவர் சொன்ன சில வார்த்தைகள் எல்லாரையும் நெகிழ செய்த வைத்தது சகோதரிகளே. ஆமென். அவர் சொன்ன அந்த வார்த்தை முதலாவதாக இந்திய சுதந்திரம் அடைந்த முதலாவதாக எப்படியாக
சில விஷயங்களை அவர் கூறினார். அந்த விஷயத்தை டொமினிக் பிரதர் அவர்கள் படிப்பார்கள். நாம் செவி சாய்ப்போம். ஆமென். வாசிக்கலாம். சுதந்திர இந்தியாவின் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக சக்தி வாய்ந்த வார்த்தைகளை கூறியது. இந்தியாவின் சேவை என்பது துன்பப்படும் மில்லியன் கணக்கான மக்களின் சேவை. இதன் பொருள் வறுமை, அறியாமை, நோய் மற்றும் வாய்ப்பின் ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றின் முடிவு. நம் தலைமுறையின் மிகப்பெரிய மனிதனின் லட்சியம் ஒவ்வொரு கண்ணில் இருந்தும் ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பதுதான். அது நமக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம், ஆனால் கண்ணீர் மற்றும் துன்பம் இருக்கும் வரை எங்கள் வேலை முடிவடையாது. அதனால் நாம் உழைக்க வேண்டும் மற்றும் கடினமாக உழைத்து நமது கனவுகளுக்கு நிஜத்தை கொடுக்க வேண்டும். அந்த கனவுகள் இந்தியாவுக்கானவை, ஆனால் அவை உலகத்துக்கானவை. ஏனென்றால் அனைத்து நாடுகளும் மக்களும் இன்று மிகவும் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் எவரும் பிரிந்து வாழ முடியும் என்று கற்பனை செய்து பார்க்க முடியாது. சமாதானம் பிரிக்க முடியாதது. சுதந்திரம் இப்போது செழிப்பு. அதே போல் இந்த ஒரு உலகத்தில் பேரழிவு இனிமேல் தனித்தனி துண்டுகளாக பிரிக்க முடியாது என்று கூறப்படுகிறது. இந்திய மக்களின் பிரதிநிதிகளாகிய நாங்கள் இந்த பெரிய சாகசத்தில் சேருமாறு வேண்டிக்கொள் விடுகிறோம். இது அற்பமான மற்றும் அழிவுகரமான விமர்சனத்திற்கான நேரம் அல்ல. கெட்ட எண்ணம் அல்லது மற்றவர்களை குறை கூறுவதற்கான நேரம் அல்ல. அவர்களுடைய குழந்தைகள் அனைவரும் வசிக்கும் சுதந்திர இந்தியாவின் உன்னத மாளிகையை நாம் கட்ட வேண்டும். ஆமென். ஆமென். சகோதர சகோதரிகளே, இதுதான் அவருடைய உரையாக இருந்தது. இந்திய தேசம் சுதந்திரம் பற்றிய பிறகு, ஆமென், முதல் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடும் பொழுது இதுதான் அவருடைய உரையாக இருந்தது. அவர் இந்திய மக்களை அனைவரையுமே ஒன்றாக சேர்ந்து நாம் சுதந்திர இந்தியாவை கட்ட வேண்டும் என்று அழைக்கிறார். ஆமென். எந்த ஒரு இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் படித்தவன், அவன் படிக்காதவன் என்று அந்த ஒரு விஷயத்துல நாம் யாருமே ஈடுபடாம நாம் எல்லாருமே சுதந்திர ஒரு இந்தியர்களாக இருந்து நமக்குள்ள எல்லாமே அமைதியை காத்து நமக்குள்ள ஒரு ஒற்றுமையோட சுதந்திர இந்தியாவை கட்டுவோம் என்ற அந்த ஒரு நற்செய்தியை அவர் அந்த முதலாம் ஆண்டு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு உரையை கேட்டு அநேக இந்திய தேசத்துல வாழ்ந்து கொண்ட எல்லா மக்களும் ஒன்றாக சேர்ந்து நாம் கட்டுவோம் என்று ஒரு குரலாக ஜவஹர்லால் நேருடைய அந்த உரையில கூறியதை நாம் இங்க பார்க்கிறோம். ஆமென். சகோதரி, அதே போல இந்த தேசத்தை கட்டுறதுக்கு எல்லாருமே ஜவஹர்லால் நேரு அவர்கள் எல்லா இந்திய மக்களை அழைக்கிறார். அதே போல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒருத்தரால ரெண்டு பேரால முடியாத சகோதர சகோதரிகளே. நாம் ஒவ்வொருத்தருமே ஒன்றாக சேர்ந்து நாம் ஒவ்வொருத்தருமே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முன் வருவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். முன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் விருப்பப்பட வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஆமென். இன்றைக்கு நாம் சபையாக கூடும் பொழுது டெஃபினட்டா அநேக ஒரு சபையில அநேக மக்கள் நிரம்பிய ஒரு சபை. ஆமென். சபை என்பது ஒரு தரப்பட்ட ஒரு மக்களாக இல்லை, பல தரப்பட்ட ஒரு மக்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சிலர் பணக்காரர்களா இருக்கலாம், சிலர் ஏழைகளா இருக்கலாம், சிலர் படித்தவர்களா இருக்கலாம், சிலர் படிக்காதவர்களா இருக்கலாம், சிலர் கருப்பாக இருக்கலாம், சிலர் வெள்ளையாக இருக்கலாம். ஓகே, அது பிரச்சனையாக இருக்கக்கூடாது நம்மளுடைய மத்தியில. ஆமென். நாம் அனைவருமே தேவனுடைய மக்கள். நாம் அனைவருமே தேவனால் அழிக்கப்பட்ட ஒரு மக்களா இருக்கிறோம், அழைக்கப்பட்ட ஒரு மக்களா இருக்கிறோம், தேவனுக்கு காரியம் செய்யக்கூடிய ஒரு மக்களா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய பங்கு என்னவாக இருக்கிறது என்று நினைத்து அந்த பங்கை ஆற்றுவதற்கு நாம் முன் வர வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஆமென். நாம் இன்றைக்கு பார்க்கும் பொழுது நம்மளுடைய தேசம் எப்படியாக
இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த ஒரு தேசமாக இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு நம்மளுடைய தேசத்தை பார்த்து அநேக பேர் வியப்படைகிறார்கள். அதே போல இன்றைக்கு நம்மளுடைய சபையை பார்த்து, நம்மளுடைய மினிஸ்ட்ரியை பார்த்து, நம்மளுடைய சேவையை பார்த்து இன்னைக்கு மக்களோ இல்ல பல தரப்பட்ட மக்களோ, இந்த உலகத்துல இருக்க மக்களோ, இது வித்தியாசமான ஒரு சேவையாக இருக்கிறது, வித்தியாசமான ஒரு ஊழியமாக இருக்கிறது, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறார்களே என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நாம் நம்முடைய பங்காற்ற வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஆமென். இன்றைக்கு 3 விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆமென். 2வதாக இயேசு கிறிஸ்துவை நினைவு கொள்ளுங்கள். 3வதாக உங்கள் பங்கு என்னவாக இருக்கிறது சபைக்கு என்று நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் நாம் ஆவிக்குரியமா வளர வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த 3 விஷயங்களையும் நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஆமென். நம்ம பெருமையா இருக்கும் பொழுது இந்த விஷயங்களை நாம் யோசிக்க வேண்டும். இதே மாதிரியான சூழ்நிலை தான் எபேசியர் சபையில இருந்த பொழுது பவுலானவர் சொல்லி அநேக எபேசியர் சபைகளில் இருந்த அந்த ஒரு சில விஷயங்களை எடுத்து தகர்க்கப்பட்டார் பவுலானுடைய போதனைகள் மூலியமாக. இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும்போது எடுத்து தகர்த்து இயேசுவை நாம் நினைப்போம், நாம் எங்கிருந்து வந்தோம் என்று நினைப்போம். ஓகே, நம்மளுடைய பங்கு என்னவாக இருக்கிறது நினைத்து தேவனோட ராஜ்யத்துல நம்ம தலை சிறந்த ஒரு நபர்களாக சரித்திரம் படைப்போம். ஆமென். இன்றைக்கு இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ள இருக்கிற நாம், ஓகே, 2வது பாயிண்ட் நான் சொன்னது போல நாம் இயேசுவை நினைத்து பார்ப்போம். ஆமென். இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார். ஆமென். நமக்காக அநேக பாடுகள் பட்டார். இயேசுவை நினைத்து இந்த ஒரு நிமிடம் நம்ம என்ன பண்ணலாம், கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நாம் தாழ்மையோட இயேசுவை நினைத்து இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ளலாம். ஒரு 30 செகண்ட் நம்ம அமைதியாக இருந்து ஜெபிப்போம். ஓகே, ஜெபிப்போம். இதோ தகப்பனே, இந்த அருமையான காலை வேலை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, என்ன தடைகள் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன தொந்தரவு இருந்தாலும் கர்த்தாவே, நீங்கள் எங்களை ஒரு குடும்பமாக அழைத்து கர்த்தாவே ஆராதனையில் பங்கு கொள்வதற்காக அழைத்து வந்ததுக்காக நன்றி. இறைமகன் இயேசு கிறிஸ்துவை கர்த்தாவே நாங்கள் நினைவில் கொள்வதற்காக கர்த்தாவே இந்த திருவிருந்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே இயேசு செய்த அந்த இயேசு கர்த்தாவே எங்களுக்காக பாடுபட்ட அந்த விஷயங்களை நினைவு கூர்ந்து கர்த்தாவே அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நடப்பதற்கும் கர்த்தாவே நாங்க இந்த உலகத்துல ஜீவிப்பதற்கும் கர்த்தாவே உங்களுடைய அன்பு, உங்களுடைய கிருபை எங்களை மேல இருக்கிறதுக்கு கிருபை செய்தலும். இந்த திருவிருந்த கூட நீங்க ஆசீர்வதியும். இங்க வந்து இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவங்களை நீங்க ஆசீர்வதியும். அவங்க செய்த பாவங்களை மன்னியும் கர்த்தாவே. உங்களுடைய வசனங்களை நாங்க படித்தது போல நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்று நினைவு கூறும் பொழுது கர்த்தாவே எங்களுக்குள்ள அந்த எங்களுக்குள்ள அந்த ஒரு தாழ்மையான ஒரு மனப்பான்மை எங்களுக்குள்ள வருது கர்த்தாவே. உடையப்பட்ட ஒரு உள்ளமாக கர்த்தாவே முன்ன நாங்க வருகிறோம் தகப்பனே. நாங்க செய்த பாவங்களை மன்னித்துள்ளோம். இந்த திருவிருந்த கூட நீங்க ஆசீர்வதியும். நாங்க செய்த பாவங்களை மன்னித்து இந்த திருவிருந்த ஆசீர்வதிப்பதற்கு நன்றி செலுத்தி இதெல்லாம் இயேசுவின் மூலியமாக ஜெபிக்கிறேன். ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் அப்பம் திரசம் எடுக்கலாம். அந்த நேரத்துல இந்த பாடல் பாடப்படும். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையாய் என்னை நினைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே,
தண்ணீர் நீரே தாகத்திற்கும் ஊற்று. ஆலோசனை வாரும் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். மாறும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையாய் நிறைத்து நீராளுகை செய்யும் நல்லவரே வல்லவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாறும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையாய் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். மாறும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையாய் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். எல்லாம் ஒரு நல்ல செய்தி கேட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஸோ நல்ல செய்தி கொடுத்ததுக்காக நன்றி ஜேம்ஸ் பிரதர். உண்மையிலேயே ரொம்ப நல்ல செய்தியா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம எங்க இருந்து வந்தோம் அப்படின்னு கேட்ட உடனே நிறைய பேருக்கு டக்குன்னு ஒரு இதா இருக்கும். ஏன்னா இங்க இருந்து நம்ம வந்தோம் அப்படின்னு. ஏன்னா சில நேரம் நிறைய பேர் வந்து நம்ம பெரிய ஒரு ஒரு பெரிய ரிச் ஃபேமிலியா இல்ல ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம். ஆனா உண்மையிலேயே அந்த வசனத்தை எபேசியர் வசனத்துல பார்க்கும்போது நீங்க எடுத்து காமிக்கும் போது அந்த வசனங்கள்லாம் போன வாரம் கூட நம்ம பார்த்ததுபடி நம்ம வந்து பாவத்துல இருந்து அக்கிரமங்கத்துல இருந்து இப்பல இருந்து நம்ம கடவுள்கிட்ட நம்ம ஒப்புரவாகல. அது ஒரு இது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. ரெண்டாவது அந்த சொன்னீங்க நம்மளுடைய பங்கு. மூணாவது பாயிண்ட்ல சொன்னீங்க உங்களுடைய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்னு அவர் நேரு இதா பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது அவர் எப்படி இது பண்ணார். சோ நான் என்னோட பங்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். எந்த அளவுக்கு நான் என்னோட கடவுள் எனக்குன்னு கொடுத்த பங்குல பணிகளை செய்யறோம் அப்படின்னா நிறைய நேரங்கள்ல அந்த சரியான இதுல போகிறது இல்லை அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஃபீலிங் ஆச்சு. ஸோ நம்ம அந்த பங்கை வந்து கரெக்டா செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மிக்க நன்றி. சகோதரர்களே, நீங்க எல்லாருமே வந்து நிறைய அந்த மாதிரி கத்துக்கிட்டு இருப்பீங்க நம்புறேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் நம்ம இப்ப முடிஞ்ச பிறகு நம்ம ரூம் பிரேக் அவுட் பண்ணுவோம். அந்த சமயத்துல நீங்க நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணலாம். இப்ப நம்ம சில அறிவிப்புகள் இருக்கு, அதை எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் மீண்டும் இதே இந்த ஆன்லைன்ல கிடையாது, ஆனா யூடியூப்ல ஆன்லைன் மூலமா மார்னிங் 9:30 மணிக்கு நமக்கு ஆராதனை இருக்கும். தயவு செய்து அதற்கு நீங்கள் தயாராகும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்து மாதாந்திர காணிக்கை
எல்லாருமே நம்ம மாதாந்திர காணிக்கை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ தயவு செய்து உங்களுடைய குடும்ப சபையில இருக்கிற நீங்க மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சந்தோஷம். மத்தவங்களையும் கொடுக்கறதுக்கு உற்சாகப்படுத்துங்க. தயவு செய்து உங்க குடும்ப சபையில யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களான்னு கேளுங்க. யாராவது கொடுக்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஆன்லைன் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அது மூலமா எல்லாரும் அது கண்டிப்பா நம்ம கடவுளுக்கு அந்த 10% நம்ம தசம பாகம் நம்ம கொடுக்கறது முக்கியம். அவங்க எல்லாரையும் நீங்க உற்சாகப்படுத்தும்படி கேட்கிறீங்க. அடுத்து வருகிற 25, 26 தேதியில, அதாவது இன்னைக்கும் வந்து இந்த சிறு குறு சபை தலைவர்களுக்கான ஒரு மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. அது நல்லபடியா போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கோங்க. அடுத்து 30ஆம் தேதி, வருகிற 30ஆம் தேதி நம்ம கோரமங்கலா சவுத் செக்டார்ல உள்ள லீடர்ஸ்க்கெல்லாம், தலைவர்களுக்கெல்லாம் ஒரு கூட்டம் இருக்குது. சாயங்காலம் 8 மணிக்கு. அதற்கு எல்லாரும் தயாராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்து இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கான வகுப்பு கிடையாது. அந்த கேகேசி வகுப்புகள், சிறுவர்கள் குழந்தைகளுக்கான வகுப்புகள் வந்து இன்னைக்கு கிடையாது. அதனால தயவு செய்து அந்த நேரத்துல உங்களுடைய ஃபேமிலி டைமை நீங்க குடும்ப நேரத்துல நீங்க உங்க குழந்தைகளோடு நீங்க செலவிடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது நம்ம ஜெபத்தோடு இந்த ஆராதனை முடிக்கலாம். ஜெபத்துக்கு பிறகு நம்ம அந்த பிரேக் அவுட் ரூம்ஸ்ல நம்ம ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? யார் அதனால ஜெபம் முடிஞ்சவனே போயிட வேணாம். ஓகே, ஜெபிப்போம். அன்பு மகா இருக்கும் பிரச்சனை தகப்பனே, இந்த அற்புதமான நேரத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வணங்குகிற வாழ்க்கை ராஜா. நீங்க ஜேம்ஸ் பிரதர் மூலமாக நாங்கள் எந்த அளவுக்கு எங்கிருந்து வந்தோம், என்ன செய்யணும், எப்படி இயேசு கிறிஸ்துவ நாங்க நினைவு கொள்ளணும் கற்றுக்கொண்டு தகப்பனே. உம்மிடத்துல நாங்க எப்பொழுது எப்படி நாங்க நினைவு வைத்துக் கொள்ளணும், அதே மாதிரி எங்களுடைய பங்கு என்ன, அதை நாங்க எவ்வாறு செய்கிறோம். மோசஸ் வந்து அவருடைய பங்கு என்ன செஞ்சாரு, இயேசு கிறிஸ்து வந்து நீங்க என்ன பங்கு செஞ்சீங்க, நாங்க இன்னைக்கு என்ன பங்கு செய்யறோம், என்னது செய்யறோம் யோசிக்க வச்சதுக்காக நன்றி. எங்களை ஒவ்வொரு ஆண்டிஸ் அங்கிள்ஸ் ஆசிர்வதிங்க. அன்றைய கற்பிணிமார்கள் ஆசிர்வதிங்க. சிறு குழந்தைகளை ஆசிர்வதிங்க. அன்றைய வேலை இழந்தவர்கள், சம்பள குறைவு, அன்றைய குழந்தைகளுக்குரிய படிப்புக்குரிய செலவு, ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க ராஜா. அனைவருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும் தகப்பனே. உம்முடைய இரத்தத்தினால ஒவ்வொருவரையும் அன்றைய கழுவுங்க தகப்பனே. அன்றைய தேவைகளை சந்திங்க தகப்பனே. உம்முடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் தேவையான அனைத்தையும் கொடுங்க ராஜா. அனைத்து சீசர்களை ஆசிர்வதிங்க. இந்த மூலமாக காணொலிமாக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. துதிக்கண மயமையில அமுக்கு செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுதும் எங்களுடைய இந்த தேவன் இந்த வாரம் முழுதும் எங்களோடு இருங்க. ஒவ்வொருடைய தேவையிலும் காலையிலும் மாலையிலும் சரி, அன்றைய படிக்கிற மாணவர்களையும் சரி, அன்றைய அவர்களுக்கு படிக்க நீங்க ஞானத்தை கொடுங்க. வேலைக்கு செல்கிறவர்களை அன்றைய போகும் பொழுதும் வரும் பொழுதும் எந்த விதமான இந்த கொரோனா எதுவும் அன்றைய அஃபெக்ட் பண்ணாதபடி பார்த்துக் கொள்ளுங்க ராஜா. ஒவ்வொரு அன்றைய வயதானவர்கள் நீங்க ஆசிர்வதிங்க. அன்றைய இந்த கேட்ராக்ட், அன்றைய ஆபரேஷன் பண்றவங்க, கண்ணுக்கு இது பண்றவங்க, அன்றைக்கு முட்டி வழியில இருக்கவங்க, அன்றைய கை கால் வழியில இருக்கிறவங்க, அன்றைய ராஜா கேன்சர்ல பாதிக்கப்படுறவங்க ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம். நீரை ஆசிர்வதியும், பலப்படுத்தும், வழி நடத்தும் தகப்பனே. உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். நீரை பொறுப்படுத்துங்க, வழி நடத்துங்க ராஜா. துதிக்கான மயமெல்லாம் செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ராஜா எங்களுக்காக மறுத்து தெளிந்த இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் பிரதர் சிஸ்டர்.